ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைனும் பண்ண போகிறோம். அந்த டிசைனை அப்படியே நம்ம ஒரு ரியாக்ட் ஆப்பாக கன்வெர்ட்டும் பண்ண போகிறோம். சரியா? இப்போ டிசைன் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறோம். அந்த டிசைன் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆன்டி கிராவிட்டியில் போட்டு அதை ஒரு ரியாக்ட் ஆப்பாக பில்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சை வந்து ஒரு ஆப் மாதிரி, அதாவது நம்ம கூகுளில் போனோம்னா இன்ஸ்டால் காட்டும்ல, ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் கூட ஸ்டிச்சுன்னு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோமில் போனோம்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் போயிட்டு ஸ்டிச் STITC ஸ்டிச்சுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் டிசைன் வித் ஏ அப்படின்ட்டு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓப்பன் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராம்ப்ட் இருக்கும். நான் வந்து ஆப்புக்கு பண்ணல, வெப் பண்ண போகிறேன்னா வெப் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெப் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் பிளெயின் இங்கிலீஷில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் மீ எ ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ வித் ஹீரோ, அதுக்கப்புறமா அபவுட், கான்டாக்டுக்கு அப்புறமா ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ப்ராஜெக்ட்ஸு experience and one footer sections அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன கலர் பேலட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ரெட் அண்ட் ஒயிட் பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் தட்டி இல்லை அந்த பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்மா மாதிரி எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நம்ம எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். சிலனா ரொம்ப லென்த்தியான வீடியோ ஆயிரும். ஸோ பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும், இடத்துல பாருங்கள் பில்ட் ஆகிட்டு இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் வரையும் நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கலர் பேலட் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்ன கலர் பேலட் ரெடி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். பிரைமரிக்கு வந்து ரெட் கலர் எடுத்திருக்கு, செகண்டரிக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர், ஒரு ஒயிட் கலர் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் வந்து நமக்கு வந்து இங்கே காட்டியிருக்கு. காட்டிட்டு இதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த வெப் பேஜ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் பேலட் இந்த இடத்துல செலக்ட் ஆகிருப்பாங்க. கிறிஸ்மோன் ஏஜ் அப்படின்ற ஒரு கலர் பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் கூட பண்ணிக்க முடியும். பாருங்கள் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாமே இருக்குது. design.md அப்படிங்கிற ஒரு ஃபைல் கூட நமக்கு ரெடியாக இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு யூஐ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நமக்கு எப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ பக்காவாக இருக்குங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உடனே ப்ரோட்டோடைப்பிங் கூட பண்ணிக்க முடியும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீயை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணால் கூட இந்த இடத்துல ஜென்ரேட் மாடிஃபை ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ப்ளே பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோட்டோடைப் வந்து ரெடி ஆயிரும். ப்ரோட்டோடைப் வந்து நம்ம ரியல் டைமாக நம்ம சிஸ்டமில் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக ஃபிக்மாவில் ப்ரோட்டோடைப்பிங்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மொபைலு, டேபு, அதுக்கப்புறம் அக்ராஸ் த 3 அந்த டிவைஸ்மே நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ ஹீரோ செக்ஷன், அபவுட் செக்ஷன், ஸ்கில் செக்ஷன், ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஹையர் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ கான்டாக்ட் மீ, ஸோ எல்லாமே கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அபவுட் செக்ஷன் வந்திருக்கு. இது நம்மளோட ஸ்கில் செக்ஷனு. தென் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்துருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி அதுக்கு வந்துருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி டேட்டா வந்திருக்கு. நம்ம ஒரிஜினல் டேட்டாவும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து இப்போதைக்கு இது டேட்டா. இப்போ ஏதாவது உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விசுவல் ஆர்கிடெக்ட் டெவலப்பர் அப்படின்னு இருக்குது. கிராஃப்டிங் டிஜிட்டல் மொமெண்டம், கான்டாக்ட் மீ, வியூ ஒர்க். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நேம் போட்டுக்கலாமா. இந்த இடத்துல இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இமெயில் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு
அந்த இமெயிலில் போயிட்டு டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா vk64@gmail.com அப்படின்னு எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிட்டு அது மாறிடும். அவ்வளோதான். எடிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சமைக்கு ஒரு சேவ் பண்ணோம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேஞ்ச் வந்து இதில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம சேவ் பண்ணால கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏன் இது லோட் ஆகலைன்னா சின்ன நெட்வொர்க் இஷ்யூ அது லோட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நான் ஜிப் ஃபைல் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா நமக்கு டவுன்லோட் ஃபைல்ஸுக்கு வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட்ஸில் வந்து நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் டிஸ்க்கு போயிட்டு ஸோ கோடில் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் அண்ட் டெர்மினல் கொடுத்துட்டு npm init white கொடுத்தாச்சு. ப்ராஜெக்ட் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிச் stitch _portfolio. ஸோ என்ன ஃப்ரேம்வொர்க் வந்து ரியாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் cd என்ன பண்ண போகிறோம்னா ஆன்டி கிராவிட்டியில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆன்டி கிராவிட்டி ஸ்பேஸ் டாட் அப்படின்னு போட்டாச்சுன்னா ஆன்டி கிராவிட்டி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போயிட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வந்துச்சுன்னா நமக்கு 3 ஃபைல் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, மற்ற ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கான design.md, அதுக்கான code.html இது 3 நான் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிசைன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டுக்கிறேன். டிசைன் ஓப்பன் பண்ணி அது உள்ள நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ஆன்டி கிராவிட்டியோட கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம npm இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு npm இன்ஸ்டால் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ npx digikit init சாரி தப்பான கமெண்ட் போட்டிருக்கேன். obn மட்டும்தான் e பட்டன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் கிட் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அடுத்து நம்ம வந்து நம்ம ஏஐ ப்ராசஸ் சொல்கிறாங்க. நம்ம ஏஜென்ட் கிட் எப்படி டவுன்லோட் அது தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்த்துட்டு வந்துருங்க. இது நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ பக்கம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா npm இன்ஸ்டால் கொடுத்துடலாம். npm இன்ஸ்டால் கொடுத்து நமக்கு பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடும். ரெடி ஆனோடனே என்ன பண்ணலாம், நம்ம கமெண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜுமே பக்கம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து npm ரன் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஜென்ட் வந்து கால் பண்ணி நான் வந்து Gemini 3 ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாடல் ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் காட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரெயின்ஸ்டார்ம் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அனலைஸ் தி டிசைன் ஃபோல்டர் அப்படின்லாம் அனலைஸ் அட் design.md அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது அண்டு at code.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது அண்டு screen.png ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து இந்த 3 ஃபைல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என்ன ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். I have created the React project use this for the development அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ தென் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா யூஸ் டெயில்விண்ட் ஃபார் ஸ்டைலிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேமர் நோஷன் வந்து நம்ம எதுக்காகனா அனிமேஷன் தான். ஸோ யூஸ் ஃப்ரேமர் நோஷன் ஃபார் animations. Then build the portfolio as it is in the design அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ண என்ன கொடுக்கணும்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபைலையுமே அனலைஸ் பண்ணியிருக்குது. அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாகவே நம்ம வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரீட் பண்ணியிருக்கு skill.md. அதுக்கான skill.md வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸ்குள்ள வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ்குள்ள ஸ்கில்ஸ்குள்ள ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு தனியாக ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து அது ரீட் பண்ணியிருக்கு. ஸோ ரீட் பண்ணிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குது. ஸோ நம்ம படித்து பார்த்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்துக்கிறேன். சிஸ்டம் கான்டெக்ஸ்ட் காம்பனன்ட் பேஸ்டு மோனோலித்திக் டைரக்ட் போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கைனடிக் ஃப்ரேம் சிஸ்டம் அட்டாமிக் மெத்தாலஜி. நம்ம வந்து ஆப்ஷன் பிலே போயிடலாம். காப்பி பண்ணிக்கிறேன். எஃபோர்ட் வந்து மீடியம் தான். ஸோ ஆப்ஷன் சி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மோஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதில் போமா நம்ம வந்து இப்போதைக்கு மீடியம்லேயே போகலாம். ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் பிலே போயிடலாம். ஸோ கைனடிக் ஃப்ரேம் சிஸ்டம் அட்டாமிக் மெத்தாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து அதான் நம்ம டிசைன்.mdலே அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா டிசைன்.md ஃபைலில் வந்து நம்ம எந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைப்படி யூஸ் பண்ணிச்சாலே நம்ம சிஸ்டம் வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வருது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து code.html அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டிசைன் அங்கே போட்டோமோ அதே டிசைன் தான் இங்கே வந்திருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம உடனே மாடிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம என்ன பண்ணமோ அது அப்படியே இங்கே வந்திருக்கும். சரிங்களா? எல்லாமே பக்கம் இருக்கும். அந்த ஹோவர் மட்டும் கொஞ்சம் வரல. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஒரு ப்ரொஃபஷ்னல் போர்ட்ஃபோலியோவை டிசைனை ஒரு 5 மினிட்ஸ் அண்டர் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா விக்கெட் ஸ்டிவர் மாற்றணும். ஸோ அதுவுமே இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால் கேட்டிருக்கு. ஸோ என்னென்ன டெய்லிங் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது ஃப்ரேம் வெர்ஷன். அப்புறம் ஐகான்ஸ் லூசிட் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து அது வந்து ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கு. நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் முடிஞ்சோன்னா அடுத்தடுத்து ஒரு ப்ராசஸாக அப்படியே ஒன்று பண்ணி நமக்கு வந்து கடைசியாக ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எடிட் பண்ணியிருக்கு. 2-3 ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நிறைய ஃபைல் சேஞ்ச் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 4 இமேஜ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஜென்ரேட் பண்ணி காப்பியும் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஜெக்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கான செக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு எரர் காட்டுது. என்ன எரர்? ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ரியாக்ட் நோட் அப்படின்ட்டு ஒரு எரர் வந்து இருக்குது. ஸோ ரியாக்ட் நோட் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு டைப்பு. இல்லை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? சில்ட்ரனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா? கிளியர் பண்ணிக்கலாம். என்ன எரர் காட்டுது? React node is a type and must be imported using type only. Import when okay.
This must be imported using type only. ஸோ இதுவுமே என்னென்னா டைப் தான். இங்கே இல்லை மோஷன் டாட் பட்டன் வந்து இங்கே டைப் போட்டால் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபைலில் மட்டும் எரர் இருக்குது. ஸோ என்ன எரர்னு பார்த்துருவோம். டைப் சில்ட்ரன் எலமெண்ட்டு டிஃபைன்டு மீட் ஒயிட். இந்த பட்டன் HTML அட்ரிபியூட்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ npm run dev கொடுத்தாச்சு. எரர் வருதான்னு பார்க்கலாம். சேரதும் வரல. ஸோ ரீஃப்ரெஷ் ஆகுது. எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்குன்னு பார்ப்போமே. ஃபஸ்ட் டைம் நம்ம நார்மலாக சின்ன கமெண்ட்ஸ் தான் கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இமேஜுக்கு பதிலாக இந்த வேறு இமேஜ் வந்துருக்குது. ஸோ இந்த இமேஜ் பக்கம் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்டுக்காக அந்த 2 இது வந்திருக்கு பாருங்கள். அந்த ரெட் அண்ட் பிளாக் வைப் எப்படி சூப்பராக செட் பண்ணி ஸ்பைடர்மேன் பண்ணி. ஸோ பக்கம் வந்துருச்சு எல்லாமே. இது பாருங்கள், இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் மட்டும் ஸ்க்ரால் ஆகுது. சூப்பராக இருக்கு. இதில் பார்த்த மாதிரி இருக்கலாம். இந்த இமேஜஸ் மட்டும் தான் மாறி இருக்குது, மற்றபடி எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் இமேஜஸ் வந்து இதுதான் அப்படியே ஸ்க்ரால் அனிமேஷன் இங்கே இருக்கிற மாதிரி அப்படி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜஸ் வந்து மாறி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது சொல்லலாம். யூஸ் தி சேம் இமேஜஸ் ஆஸ் இன் code.html அப்படின்னு கொடுத்துடலாம். நாங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாற்றுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, இமேஜை மாற்றுது. அங்கேருந்து கண்டென்ட்லேருந்து டைரெக்டாகவே எடுத்துக்கிறது. அக்செப்ட் கொடுத்துட்டு நம்ம இங்கே போய் பார்த்தோம். பாருங்கள், இமேஜ் சூப்பராக இருக்குது. ஏங்க இங்கே அந்த மாதிரியா இருந்துச்சு. ஹோவர் பண்ணாங்க எதுவுமே வரல. இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ணால் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வருதுங்க. நல்லா இருக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி ஜூம் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்குமே ஸோ அந்த மாதிரி இந்த இமேஜஸ் வந்துருச்சு. சூப்பர், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த இமெயில் மட்டும் மாறி இருக்கு. நம்ம இமெயில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சேம் 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 என்ன நம்ம போட்டோமோ அந்த டிசைனை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆன்டி கிராவிட்டியில் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து, அதுவும் பெரிய ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ப்ராம்ப்ட்லாம் கிடையாது. நம்ம ஹியூமன் ரீடபிள் ஸ்மால் சின்ன ப்ராம்ப்ட் தான். அதை கொடுத்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் வந்து டக்குன்னு பண்ணி நம்மளால் நிறைய வெப்சைட்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பட்டன்ஸுமே பக்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நம்ம இன்னும் கஸ்டமைசேஷன்ஸ் கூட இதில் நம்மளால் பண்ணிக்க முடியும். நம்ம எடிட் பண்ணி நம்மளே மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்டி கிராவிட்டி கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, சூப்பர். இந்த வீடியோவில் தான் இவ்வளோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.